ராமாயணத்துல அனுமனோட பங்க நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி மகாபாரதத்துல அனுமன் 2 இடத்துல வருவாரு. ஹனுமனுக்கும் பீமனுக்கும் வாயு பகவான் தான் அப்பா. இதனாலே அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பியா பார்க்கப்பட்டாங்க. ஹனுமன் ஒரு சிரஞ்சீவினா சாகாவரம் பெற்றவங்க, பல யுகங்களை கடந்து வாழ்றவங்க. பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும் போது பீமனை சந்திக்க அனுமன் முதல் முறையா தோன்றுவாரு. மகாபாரத போல அர்ஜுனன் தேர்கொடியில அனுமன் 2வது முறையா தோன்றுவாரு. ஒரு முறை பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும் போது எனக்கு சுகந்திகா மலர் வேணும்னு திரௌபதி பீமன் கிட்ட கேட்பாங்க. பீமன் சுகந்திகா மலரை தேடி காட்டுக்கு போற வழியில ஒரு குரங்கு ஒண்ணு படுத்து ஓய்வு எடுக்கும். பீமன் ரொம்பவே எரிச்சலாகி குரங்கை வழியை விட்டு நகருன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த குரங்கு, எனக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு, என்னால தனியாலாம் நகர முடியாது, நீ என்ன நகத்துன்னு சொல்லும். பீமன் ரொம்ப எரிச்சலோடு குரங்கோட வாழை பிடிச்சு இழுப்பாரு. ஆனா குரங்கு ஒரு பொட்டு கூட அசையாது. பீமன் அவருடைய முழு பலத்தை பயன்படுத்துவாரு. ஆனா அந்த குரங்க ஒரு துளி கூட அசைக்க முடியாது. குரங்கு உருவத்திலிருந்து மாறி அனுமன் பீமனுக்கு காட்சி அளிப்பாரு.